வெல்கம் டு சிறப்பு சுவை. இன்றைக்கி வீட்டிலையே ரொம்ப சுவையான பாவ் பாஜி பண்ணலாம். இப்போ பாவ் பண்ணுறதுக்காக நான் 2 கப்பு மைதா மாவும் 1 கப்பு கோதுமை மாவும் எடுத்துருக்கேன். கோதுமை மாவே ஃபுல்லாக போட்டால் கொஞ்சம் டென்ஸாக இருக்கும் பாவ், அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லா வரும். இல்லை மைதாவே ஃபுல்லாக போட்டால் நல்லா ரொம்ப ஃப்ளஃபியாக வரும். இப்போ அந்த மாவை போட்டுட்டு நடுவில் ஒரு வெல் பண்ணி அதில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் பவுடர் அப்படியே மாவோடையே போட்டு கலக்கலாம். பட் நீங்கள் இந்த ட்ரை ஈஸ்ட் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அந்த கடுகு மாதிரி இருக்கிறத அதுக்கு ஒரு 1/2 கப்பு பால் லியூக் வார்ம், கை விட்டால் கொஞ்சம் சூடு தெரியும், ஆரியும் இருக்காது ரொம்ப சூடாகவும் இருக்காது. அந்த மாதிரி பாலில் 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு அந்த ஈஸ்ட்டை போட்டு மூடி வச்சாக்கா 10 நிமிஷத்தில் ரொம்ப ஃப்ளஃபியாக வரும். அதை விட்டுக்கணும். இப்போ நான் ட்ரை ஈஸ்ட் பவுடர் போட்டிருக்கிறதுனால அப்படியே மாவில் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் இந்த பாலை அப்படியே லியூக்வார்ம் பாலை அதில் விட்டுருக்கேன். விட்டுட்டு ஒரு ஸ்பூனால் கலந்து விடணும். இல்லைனா கையில் ரொம்ப ஒட்டிக்கும், அதனால ஸ்பூன் வச்சு இப்போ இந்த பால் சர்க்கரை ஈஸ்ட்டு மாவு கலக்கிற அளவு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பை டைரெக்டாக ஈஸ்ட்டில் மிக்ஸ் ஆனாக்க ஈஸ்ட்டை ஆக்டிவேட் ஆகாது, அதனால உப்பை அதுக்கப்புறமா போடுறது நல்லது. போட்டுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இந்த மில்க் பவுடர் போடுறதுனால பாவ் டேஸ்டியாகவும் இருக்கும், கலரும் நல்ல கலர் கிடைக்கும், கடையில் வாங்குற மாதிரி நல்ல கலர் கிடைக்கும். அதனால மில்க் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ அது தவிர 1 கப்பு தண்ணி எடுத்து அதையும் லியூக் வார்மாக சுட வச்சுக்கணும். கோல்டு வாட்டர் விட்டுறக்கூடாது, விட்டால் ஈஸ்ட் வேலை செய்யாது. அதனால் அதை விட்டு அந்த லியூக் வார்ம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்போ கலக்கணும். அதை கையில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஸ்பூனால் கொஞ்சம் கலந்துட்டு அதை அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் கையால் பிசைஞ்சு விடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி மெதுவாக கலக்கணும். அது மிக்ஸ் ஆகணும், நல்லா எல்லா பக்கமும் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு கலக்கச்சே இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும் அந்த மாவு, இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கணும். இருந்தால் தான் பாவு நல்லா சாஃப்டாக வரும், நன்னா வரும். இதை விட தண்ணி குறைச்சலாக இருந்தால் பாவு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இப்போ கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். அதில் இனிமேல் மாவு போடக்கூடாது, ஒன்றும் போடக்கூடாது. அதை தொடர்ந்து ஒரு 10-12 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு விட்டாக்க இந்த மாதிரி கையில் துளி கூட இருக்காது, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிரும். இப்போ க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிருக்கிறதுல, அதனால் இப்போது அந்த மாவு நல்ல பதத்தில் இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்கும், கையில் ஆனால் ஒட்டாது. இப்போது அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை ரைஸ் ஆகிற டைமில் அது ட்ரை ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எண்ணெய் விட்டுட்டு அந்த பாத்திரத்தில் நல்லா சுற்றி விடணும், எண்ணெயை தடவி விடணும். இல்லைன்னா ரைஸ் ஆகி அந்த மாவு மேலே வரைச்சே அதுக்கு அந்த பாத்திரத்துலலாம் ஒட்டிக்கும். அதனால இப்போ அதெல்லாம் போடணும். ஆனால் மாவு பிசியச்சே உங்களுக்கு பட்டர் பிடிச்சதுன்னா கொஞ்சம் பட்டர் ஒரு 20-30 கிராம் அளவு பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணி அதில் விட்டிங்கன்னா பாவு இன்னும் சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னாக்கா எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ ஒரு கிளிங் ராப் போட்டு மூடலாம். கிளிங் ராப் இல்லைனாக்கா ஒரு பிளேட்டை போட்டு மூடி அது மேலே ஒரு கிச்சன் டவல் போட்டு மூடி வச்சுட்டாக்க, ஏன்னா கொஞ்சம் டார்க் பிளேஸில் இருக்கணும், அதனால் கிச்சன் டவல் போட்டு மூடினா 1.5 மணி நேரம் வரைக்கும், 1-1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகும் அது ரைஸ் ஆகிறதுக்கு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அந்த டைமில் அந்த பாஜியை பண்ணிக்கலாம். அந்த பாஜிக்கு நான் இப்போ ஒரு 200 கிராம் அளவு ஃப்ரெஷ்ஷாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 பங்கு பீட்ரூட் எடுத்து அதை தோல் சீவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட் எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் தோல் சீவி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். நான் ஃப்ரோசன் போட்டிருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணியும் போட்டுக்கலாம். இப்போ நல்ல பெரிய தக்காளி நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட தக்காளி சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 3 இல்லை 4 அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இது நல்ல பெரிய தக்காளி, அதனால நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும், இந்த காய் எல்லாத்தையும், அந்த உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு வைக்கணும். நல்லாமே வேக வைக்கலாம், ஏன்னா அதை மேஷ் பண்ணணும், நல்லா மேஷ் ஆகணும் அப்புறமா பண்ணச்சு. அதனால அது மாதிரி வேக வச்சு இந்த தண்ணியை கொட்டி வடிக்க வச்சிடணும். இப்போது கேப்சிகமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதேமாதிரி வெங்காயத்தையும் நல்ல பொடியாக கட் பண்ணணும், ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம போட்டு மேஷ் பண்ண போகிறோம்.
தக்காளியும் அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நல்லா இந்த மாதிரி ஃபைன் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த காயில் இருக்க தண்ணியெலாம் வடியட்டும். வடியை விட்டுட்டு இப்போ அந்த பீட்ரூட் இருந்தது இல்லையா, அதை கிரேட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வேகிற அளவுக்கு, அந்த தண்ணி வேஸ்ட் ஆகவே கூடாது பீட்ரூட் வாட்டர். அதனால் அதை அந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு அதை வேக வச்சுட்டு அதையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போது தனியாக அதுக்குள்ளே இப்போது அதுக்கு மசாலா பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் தனியா, ஒரு பட்டை ஒரு பட்டை பீஸு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், ஒரு 2 பெட்டல்ஸ் இது ஸ்டார் அனீஸ் முழுசாக போட வேண்டாம். அதில் இந்த பெட்டல்ஸாக இருக்கிறதுல 2 பெட்டல்ஸ் எடுத்து போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். நான் 2 பே லீஃப் வச்சுருக்கேன். ஏன்னா அது சின்ன சைஸ் பே லீஃப், அதனால 2 வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 பே லீஃப் வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு 3-4 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் கலருக்காக. அதை போட்டாக்கா நல்லா கலர் கிடைக்கும். அதில் வந்து காரமே இருக்காது. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கும், காரம் இருக்காது. இதோட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, ஜீரகம், அதையும் எடுத்து வச்சு இப்போ எல்லாத்தையும் எண்ணெய் விடாமல் வறுத்து மிக்சியில் போட்டுட்டு அதோட கூட கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் ஜிஞ்சர் பவுடர்னு கிடைக்கும், இல்லைன்னா சுக்கு பவுடர், அது 1 ஸ்பூன் போட்டு இதெல்லாத்தையும் நல்லா இப்போ ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் மிளகாப்பொடி, காரத்துக்கு மிளகாப்பொடி நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா காரம் நல்லா பிடிக்கும்னா 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போது நல்ல எந்த இதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லாம் ஒரு பவுடராக இருக்குது. இப்போ அது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ அதுக்கு 2 சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, 1 பூண்டு, 1 ஸ்பூன் உடச்ச கடலை, ஒரு கையளவு, ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் புதினா, ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி, இதை போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ ஒரு பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பொடியில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பொடி அதில் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அந்த க்ரீன் சட்னி பண்ணினா அந்த பொடியிலேயே கொஞ்சம் பொடி இதில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு சர்க்கரையும் போடலாம். போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அந்த மிளகா இருக்குது இல்லையா, காஷ்மீரி மிளகா, ஒரு 4-5 மிளகா எடுத்து தனியாக அது அந்த பவுடர் போட்டதில் தனியாக மிளகாயை எடுத்து அதை வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பூண்டு, கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு, உப்பு போட்டு அதையும் நைஸாக அரைச்சி வச்சுட்டா அது வந்து ரெட் சட்னி. இப்போது ஒரு கடாய் இல்லை ஒரு பேனில் ஒரு 20-30 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து போட்டுட்டு அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் வரணும். இப்போ இந்த எண்ணெயோட ஹீட்லேயே வெண்ணெயும் உங்களுக்கு உருகி வரும். இப்போ வெண்ணெயை யூஸ் பண்ண மாட்டீங்கன்னாக்கா அந்த எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாவ் பாஜிக்கு வந்து வெண்ணெய் போடுறதே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெண்ணெய் போடுறது உங்கள் இஷ்டம், போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த எண்ணெய் சூட்லேயே வெண்ணெய் வந்து உருகிடும். அது உருகின உடனே அதில் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டுட்டு மீடியமில் அடுப்பை வச்சுக்கணும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே வதங்கினா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும், கலர் மாறாது. ஏன்னா கலர் மாறினாக்கா டேஸ்ட் மாறும். கலர் மாறாமல் அதை வதக்கணும்னாக்கா மீடியமில் வச்சு தான் வதக்கணும். அது ஒரு 4 to 5 மினிட்ஸ் வதக்கினா கலர் அப்படியே இருக்கும். ஆனால் இது வந்து பச்சை வாசனை வந்து நல்லா மாறி இருக்கும். அப்போ வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாஜி. அதனால் இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் அதை வந்து மீடியம்லேயே வச்சு வதக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கனாக்க நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பார்த்துட்டு எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு வீடியோஸை பார்த்து இந்த ரெசிபீஸை பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் இந்த சேனலுக்கு பெரிய சப்போர்ட். உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் நான் வந்து இன்னும் கூட மேலே மேலே நல்ல ரெசிபீஸ் போடுறதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்பீங்கங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். அதனால்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இந்த வெங்காயத்தோடு போடணும். தக்காளியும் நல்லா வதங்கணும், ஏன்னா நம்ம மேஷ் பண்ண போகிறோம். அதனால் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினா தான் அது மேஷ் பண்ணுறச்சே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மேஷ் ஆகும். அதனால் இப்போது தக்காளியை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கிச்சே அந்த பேனில் ஹீட் இருக்குது, அதனால் ஃப்ளேமை பெருசு பண்ண மாட்டோம். அது தக்காளியும் நல்லா இப்போது வதங்கும். அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும், பாதி சாஃப்டானா கூட அது மேஷ் ஆகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதனால் அதை வதக்கணும். அது வெங்காயமும் தக்காளியும் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கேப்சிகம் போடணும். ஏன்னா கேப்சிகமும் இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், ரொம்ப பைட்ஸ் அளவில் இருக்கக்கூடாது. அதனால தக்காளி பாதி வதங்கினதும் கேப்சிகம் போட்டோன்னா அதுவும் அந்த பதமாக வதங்கிடும். கரெக்டாக அந்த மேஷ் பண்ணுற அளவுக்கு வரத்துக்கு அது வதங்கும். இப்போ இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த கேப்சிகம் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் நாள் வதக்கினா தான் நல்லா வரும். அதை 2-3 நிமிஷம் வதக்கினதும் இந்த வேக வச்ச மற்ற காய் எல்லாத்தையும் அதில் போடணும். இப்போது இந்த மாதிரி இந்த காயெல்லாம் அதில் போட்டுட்டு பொட்டேட்டோ மேஷரால் மேஷ் பண்ணிகிட்டே வதக்கிண்டே இருந்தால் தான் இந்த பாஜி வந்து நல்லா வரும். சில சமயம் சில பேர் வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா, அதெல்லாம் டேஸ்ட் நல்லா வராது. அது வதங்க நம்ம அதை மேஷ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். அதனால் இந்த காயெல்லாம் போட்டு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமாக அந்த பீட்ரூட் இப்போ வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட், அந்த பீட்ரூட்டையும் இதில் போடணும். ஏன்னா அந்த பீட்ரூட் அதில் போடச்சேன்னா கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதனால் ரொம்ப ஜாஸ்தி போட்டாலும் ரொம்ப டார்க் பீட்ரூட் கலர் வந்துடும். இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கோம், அதனால தான் சின்ன பீஸாக போட்டிருக்கோம் பீட்ரூட். இப்போ அந்த பீட்ரூட்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரச்சே அந்த ரெட் சட்னி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரெட் சட்னியில் 1 ஸ்பூனும் க்ரீன் சட்னியில் 1 ஸ்பூனும் போட்டு நம்ம இந்த மசாலா பண்ணி இப்போ பவுடர் பண்ணி வச்சோடனே அதையும் அதில் போட்டுடணும். எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு இப்போ இந்த பொட்டேட்டோ மேஷரால் நல்லா மேஷ் பண்ணி விடணும். உங்கள்கிட்ட பொட்டேட்டோ மேஷ் இல்லைன்னா ஒரு பெரிய டம்ளர் எதாவது இருந்தால் அதை வச்சு மேஷ் பண்ணலாம், இல்லைன்னா டபரா இருந்தால் வச்சு மேஷ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு சின்ன அடுக்கு எதாவது கனமாக இருந்ததுன்னா அதை மேஷ் பண்ணலாம். சுட்டுறதுனாக்கா ஒரு இடுக்கி போட்டு பிடிச்சி அந்த மாதிரியான ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேருந்து மேஷ் பண்ண தான் நல்லா மேஷ் ஆகும். இப்போது சைடில் இன்னொரு அடுப்பில் ஒரு 2 கப்பு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கணும். சிம்மில் தண்ணி கொதிச்சுட்டே இருக்கணும். இப்போ தண்ணி இதில் விடச்சவே கொதிச்சுது இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொதிக்கிற தண்ணியை விட்டு மேஷ் பண்ணாதான் நல்லா மேஷ் ஆகும் அது. அதனால் இப்போ விடச்சவே தெரியுது பார்த்தீங்களா, அதில் பேன்லேயும் ஹீட் இருக்குது, தண்ணியும் நல்லா பொங்க கொதிக்கிறது. இப்போ அதை போட்டு மேஷ் பண்ணிச்சு ஈஸியாக மேஷ் ஆகிடும். எல்லாம் ரொம்ப மையாக வேண்டாம், கண்ணுக்கு தெரியணும். இப்போது காய்கெல்லாம் வேக வச்சே உப்பு போட்டிருந்தாலும் தண்ணியை வடிய வடிச்சே கொஞ்சம் உப்பு இறங்கியிருக்கும். இதெல்லாம் மேலே போட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் விடுறதுனால அதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். அதனால் இப்போ இதெல்லாம் போட்டு மேஷ் பண்ணிச்சு நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா மசாலா போட்டிருக்கோம், அந்த 2 சட்னி போட்டிருக்கோம், வெங்காயம் இருக்குது, தக்காளி எல்லாம் இருக்குது, நல்ல வாசனையாக இருக்கும். இது காஷ்மீரி ரெட் சில்லி வந்து நல்ல காஷ்மீரி ரெட் சில்லியாக இருந்தாக்க கலர் நல்லா வரும். கடையிலலாம் மோஸ்ட்லி வந்து கலர் போடுவா, அதனால இன்னும் கூட ரெட்டாக இருக்கும். பட் இது இந்த மிளகா கொடுக்குற ரெட்லேயே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆன உடனே போகிறோம். இதில் வந்து கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி வந்து நிறைய கொத்தமல்லி போட்டால் தான் பாவ் பாஜியோட இந்த பாஜி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட அந்த பாஜி வந்து ரெடி ஆகிடுது. கலந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வேணாலும் பண்ணி பார்த்துக்கலாம், உப்பு காரம் எதானு வேணுமான்னு. இப்போ இந்த மாவு வந்து நல்லா ரைஸாக இருக்குது, அதை டீஃப்ளேட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோடனே அதில் இருக்க காற்று கொஞ்சம் இறங்கும். மாவு வந்து கையில் ஒட்டாதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அது ஈஸியாக நம்ம அதை அந்த உருண்டையெல்லாம் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அந்த மொத்த மாவையும் 4 பீஸாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸ்லேயும் 3 ஆக்கினோன்னா கரெக்டான சைஸில் உங்களுக்கு 12 பாவ்ஸ் வரும். கொஞ்சம் பெரிய சைஸில் வரும் பாவ். ரொம்ப சின்ன சைஸில் வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் மாவை வந்து ஒவ்வொன்றே 4 நாள் போட்டோம்னா 16 பீஸ் வரும். இப்போது அந்த மாவை அந்த 12 பீஸ் போட்டதில் எடுத்து அதை கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கி எல்லாத்தையும் அப்படி உள் பக்கமாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த குழக்கட்டை மாதிரி பண்ணினோன்னா இந்த ஃப்ரண்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும்.
அப்புறம் அந்த பேக் இருக்கு இல்லையா, அதை கொழக்கட்டை மாதிரி பிடிச்சா அதை உள்ளங்கையில் வச்சு, இப்போ இந்த கையால் இந்த ஆள்காட்டி விரல் யூஸ் பண்ணக்கூடாது, பாக்கி இந்த 3 விரலும் கட்டை விரலும் அதுவும் ஒன்றோட ஒன்று சேரக்கூடாது. அதுக்கு நடுவில் இந்த மாவை வச்சு உள்ளங்கையில் வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்க அந்த ரவுண்ட் வந்து ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். ஏன்னா மேலே ப்ரெஷர் கொடுத்தோம்னாக்க சப்பாத்தி மாவு பிசிற மாதிரி ரைஸ் ஆகாது. இப்போ அதெல்லாம் போட்டுட்டு மேலே ஒரு கிளிங் ரேப் போட்டு ஒரு துணி போட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சா இப்போ நம்ம பண்ணதை விட அந்த உருண்டையெல்லாம் டபுள் ஆகிருக்கும். ஆனவுடனே ரூம் டெம்பரேச்சரில் பால் எடுத்து ஒரு சிலிக்கான் ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி லேஸாக ப்ரஷ் பண்ணணும். அழுத்தமே கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா உள்ளே விழுந்துடும் எல்லாம். அப்படி ஒரு வேளை ப்ரஷ் இல்லைன்னா ஒரு மெல்லிசு துணி எடுத்து அதால் பண்ணி இப்படி ரொம்ப டெலிகேட்டாக, ஆனால் அது மேலே ஃபுல்லாக எல்லா இடமும் அந்த பால் படுற அளவுக்கு அந்த பாலை கொடுக்கணும். அது மாய்ஸ்சரும் கிடைக்கும், அதை ஆகச்சு நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி இந்த கலரும் கிடைக்கும். இப்போ ஓவனில் பண்ணச்சு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 17 to 20 மினிட்ஸ் பண்ணோம். கடாயில் வச்சாலும் அந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வச்சாலே இந்த மாதிரி ரொம்ப அழகாக அது வெந்து வந்துடும். வெளியில் எடுத்துச்சா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தானே சாஃப்ட் ஆகிடும். பட்டரை வந்து மேலே தடவிட்டாக்க அது காயாமல் இருக்கும். பட்டர் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில் எடுத்து மேலே தடவிட்டு அதுக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hour டைம் கொடுக்கணும். கொடுத்தா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலரில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப சுவையாக நம்ம பண்ணச்சு இன்னும் கூட நல்ல சுவையாக இருக்கும். பார்த்து பார்த்து பண்ணுறோம், அதனால் நல்ல சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாவும் இந்த பாஜியும் ஒரு ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம இதை பண்ணச்சே. குழந்தைகள்லாம் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவா. அண்ட் இட் இஸ் வெரி டேஸ்டி, வெரி ஹெல்த்தி. நம்மளே பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பாவு வந்து இப்போ இந்த பாஜியும் இந்த பாவும் எடுக்கச்சே சாப்பிடச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாவு கொஞ்சம் ஆறுனா தான் இந்த மாதிரி சாஃப்டாக உள்ளெல்லாமும் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.